எப்படி ஒரு கண்ட்ரி பண்ண சின்ன தப்புனால இன்னொரு கண்ட்ரி ஜெயிச்சாங்க. அப்பா, நான் ஒரு ஐடி கைப்பா, எதுக்கு இந்த ஹிஸ்ட்ரி லெசன்லாம் எடுக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தலைவரே தலைவரே அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோட கிளைமேக்ஸ் வர்றதுக்குள்ளரே இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏர்லி 19th சென்ச்சுரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ஸ் கண்டினியூஸாக வார் வின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்போனன்ட் டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படா ஜெர்மனி மட்டும் இப்படிலாம் ஜெயிக்கிறாங்க, அவங்களோட யூஎஸ்பி அப்படி என்னதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப ஒரு சிங்க்ரனைஸ்டாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நேவியில் ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சுன்னா கரெக்டாக எப்படி அந்த ஸ்குவாடன்ஸ்லாம் வந்து செட் பண்ணணும், ஏர் ஸ்குவாடன்ஸ் எப்படி செட் பண்ணணும், அண்ட் அதே மாதிரி ஆர்மியில் இருந்துச்சுன்னா எப்படி பட்டாலியன்ஸ்லாம் எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஏதாவது சப்ளைஸ் ஆகுனா எப்படி இன்னொரு இடத்துலேருந்து போச்சு. ஸோ ரொம்ப ஒரு ஹைலி ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க. ஸோ இந்த ஆர்கனைஸ்டாக எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்துச்சு. அதுதான் எனிக்மா. ஆமாங்க, எனிக்மா. எனிக்மானா ஒன்றும் இல்லை, அது ஒரு என்கிரிப்ஷன் மெசேஜ் அனுப்புகிற ஒரு மிஷின். அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு லிட்டர் ஒரு டைப்ரைட்டர் மாதிரி இருக்கும். அந்த டைப்ரைட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டர் இருக்கும். அந்த ரோட்டரோட பொசிஷனை பேஸ் பண்ணி ஒரு அனுப்புகிற மெசேஜ் வந்து என்கிரிப்ட் ஆகி வேற ஒரு கேரக்டராக வந்து அந்த பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மெசேஜ் தான் அவங்க ஒரு யூனிட்லேருந்து ஒரு யூனிட்டுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா அந்த வேர்ல்ட் வார் டூவில் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ சிக்னல்ஸை வந்து லிசன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆப்போனன்ட்ஸ். ஸோ அந்த லிசன் பண்ணும்போது கூட இந்த மாதிரி என்கிரிப்டட் மெசேஜ் அனுப்பும்போது அவங்க அதெல்லாம் ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து எடுக்க முடியாது. அதுக்காக தான் இந்த எனிக்மான்ற ஒரு மிஷினை வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கான்ஃபிகரேஷன் செட் பண்ணுவாங்க. டெய்லி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கான்ஃபிகரேஷன் பிரகாரம் இந்த ரோட்டர் இந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த ரோட்டர் பொசிஷனை பொறுத்து அவங்களோட டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டோட பொசிஷன்ஸ் மாறும். ஸோ ஏ வந்து இன்னைக்கு சியாக இருந்துச்சுன்னா அந்த ரோட்டர் பொசிஷனை பொறுத்து நெக்ஸ்ட் டீயாக மாறும். அதே மாதிரி நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆக அதோட பொசிஷன் வேர்டு வந்து அவுட்புட் வேற மாதிரி மாறும். இதுதான் எனிக்மாவோட ஆப்ரேஷன்ஸ். ஏர்லி 90s பார்த்தீங்கன்னா போலிஷ் ஆர்மிக்கும் ஜெர்மன்ஸ்க்கும் ஒரு சண்டை நடக்குதுங்க. அதில் எப்படியோ இந்த போலிஷ் ஆர்மி கையில் இந்த எனிக்மா மிஷின் கையில் மாட்டிது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அப்படியே நேராக எடுத்துகிட்டு வந்து அவங்களோட லேபில் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மேத்தமெட்டிஷியன் அங்கே இருக்காரு, அவர் பேர் தான் மெரின் ரஜல்ஸ்கி. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மிஷினை எப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ரோட்டர் பொசிஷனை பேஸ் பண்ணி எப்படி வர இன்ஃபர்மேஷன்லாம் வந்து டீகோட் பண்ணலான்னு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மிஷினை வந்து என்கிரிப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ என்கிரிப்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் பண்ணிடுறாங்க ஓவர் த பீரியடில். ஆனால் அதில் என்ன ஒரு கேட்ச்னா, இந்த என்கிரிப்ட் பண்ணுறதுக்கான டைம் எடுத்துக்கிறாங்களே அது கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிறாங்க. பை த டைம் ஜெர்மன்ஸ் ஆர்மி என்ன பண்ணுறாங்களோ அவங்களோட கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இல்லை. பட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் அவங்களால அந்த இன்ஃபர்மேஷனை கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1930s 35 36 37 கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா வார்ஸை வந்து வின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரதர் ஜெர்மன்ஸ் அவங்க இன்ஃபர்மேஷனை லீக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பை தீஸ் பீப்புள். அதாவது அந்த போலிஷ் ஆர்மி வந்து கொஞ்சம் கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதுவாக இருக்கலாமோ இப்படியா இருக்கலாமோன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் இங்கே தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஹீரோவில் என்டர் ஆகிறது. அவர் தான் ஆலன் டியூரிங். ஆலன் டியூரிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கிரிப்டோ அனாலிசிஸ் டீமில் பிரிட்டிஷில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அண்ட் ஆல்சோ இன்னொரு டிவிஷன், அதை நான் இப்போ சொல்லலை, வீடியோட அப்புறமா சொல்கிறேன். அந்த ஒரு டிவிஷனில் கிரிப்டோ அனாலிசிஸ் அண்ட் தட் எக்ஸ் டிவிஷன் ரெண்டுமே சேர்ந்த ஒரு டிவிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எனிக்மா மிஷின் இவர் கையில் கிடைக்குது. இப்போ அந்த எனிக்மா மிஷின் மட்டும் கிடையாது, நான் முன்னாடியே பார்த்தேன், மெரின் ரஜஸ்விக்கின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா, போலிஷ் ஆர்மி அவங்க கொடுத்த மிஷின், மேத்தமெட்டிஷியன். அவரோட ஒர்க்கோட ரிசல்ட்ஸும் வந்து இவர்கிட்ட வருது. ஸோ இவரோட ஒர்க் இப்போ என்னென்னா, முன்னாடி அவங்களால அவ்வளோ எஃபெக்டிவாக எல்லா ரிசல்ட்ஸையும் டீகோட் பண்ண முடியல, ராதர் டீக்ரிப்ட் பண்ண முடியல. இப்போ இவர் வந்து சொல்லுறதுனா, எப்படியாவது லெட்ஸ் கெட் த எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸ், எப்படி நம்ம வந்து கரெக்டாக நம்ம எல்லாத்தையும் பிரேக் பண்ண முடியுமா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அங்கேருந்து வர ஒவ்வொரு மெசேஜையும் வித்தின் ஸ்பெக்குலேட்டட் அமௌண்ட் ஆஃப் டைமில் பிரேக் பண்ணி நம்மளால் அந்த மெசேஜ் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷனில் இறங்குறாரு. இப்போ தலைவர் ஆப்ரேஷன் இறங்கிட்டாரு, ரிசர்ச்லாம் பிரேக் பண்ணி பார்க்குறாரு. அண்ட் இப்போ தான் அவர் அந்த எக்ஸ் சொன்னேன் தெரியுங்களா, நம்ம இப்போ தான் அந்த ஏஐ அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவர் அப்பயே அந்த ஏஐ ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆமாம், இப்போ நீங்கள் போய் அந்த ஆலன் டியூரிங் ரிசர்ச் பேப்பர்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன், உங்களுக்கே கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்.
டியூரிங் எஃபெக்ட்னு பாருங்கள், உங்களுக்கு அவர் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கார். 1950s ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணார். ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, இப்போது அவர்கிட்ட அந்த மிஷின் இருக்குது, போலீஸ் ஆர்மியோட ஒர்க்கும் கிடச்சிருச்சு. ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிகிட்டே போகிறாரு. இப்போது அவருக்கு நல்லா ப்ரொசீட் பண்ண முடியல ஆஃப்டர் சர்டன் எக்ஸ்டென்ட். ஏன்னா அவருக்கு இப்போது ஒரு ஃப்ளா தெரியுது. முன்னாடி இருந்த டீம் போலீஸ் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன், இந்த மெசேஜுக்கு இது இருக்குமோன்னு சொல்லிட்டு டைரக்ட் மேப்பிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்கேலபிளாக நடக்கலை. இட்ஸ் ரேதர் ஒரு மேனுவல் ப்ராசஸாக தான் உங்களுக்கு நடந்துச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து இதை ஒரு ஆட்டோமேட் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஆட்டோமேட் பண்ணணும்னா இவருக்கு என்னென்னா ஒரு பேஸான ஏதாவது அல்காரிதம் மாதிரி நம்மளுக்கு ஏதாவது வேணும். இது கிடைச்சா மட்டும் தான் இவர் நல்லா பிரேக் பண்ணி அதை ஸ்கேலபிளாக எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்லி ஒரு தாட்டில் ஒரு ஐடியாவுக்கு வர்றது. இப்போ அதுக்கு என்ன வேணும்? அவருக்கு நம்பர் ஆஃப் டேட்டாஸ், சாம்பிள் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வேணும். ஸோ அந்த டேட்டா வந்து எப்படி கிடைக்கும்னு பார்க்கும்போது தான் கரெக்டாக வந்து மாட்டுச்சு வெதர் ரிப்போர்ட். ஆமாம், இதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஸோ இந்த ஜெர்மன் ஆர்மி என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி அவங்களோட ஆர்மியோட ஹெட்டுக்கு அந்த வெதர் ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அந்த வெதர் ரிப்போர்ட் இந்த ஏரியாவில் இந்த ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல், உங்களுக்கு என்னென்ன சப்ளைஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட், அதாவது ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட்டுக்கு வெட்டர் பிரிட்ஜ்னு ஒரு பேர். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட் ஆஃப் த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டர் பிரிட்ஜ். அதாவது 13 கேரக்டர்ஸ் வந்து வெதர் ரிப்போர்ட் தான் அர்த்தம். இந்த ஒரு டேட்டாவை வச்சு அவங்களோட சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க அதில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் அது பிரேக்கும் செஞ்சுட்டாங்க. அவங்க அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க, அலன் டியூரிங், அந்த எனிக்மா மிஷனில் ஒரு பெரிய ஃப்ளா. அந்த ஃப்ளா வச்சு தான் அவங்க அந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சாங்க. என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏன்னு ஒரு பட்டன் இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த பட்டனுக்கான டீக்ரிப்ட் மெசேஜ் குட் பி நெக்ஸ்ட் 25 லெட்டர்ஸ். ஆனால் ஏவாக இருக்காது. ஏ வந்து ஏவாக இருக்காது. ஏ வந்து நெக்ஸ்ட் 25 லெட்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி கெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஒரு கெஸ்ஸிங் தான் வந்து தேவர் ஏபிள் டு பிரேக் த மிஷன் லிட்டில் ஃபாஸ்டர். அந்த ஒரு ஃப்ளானால என்ன போயிடுச்சுன்னா அவங்க ஈஸியாக அதை பிரேக் பண்ணிட்டாங்க. அது பிரேக் பண்ணிவிட்டு இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இவங்களே ஒரு மிஷினை டெவலப் பண்ணிட்டாங்க. அது பேர் வந்து BOMBE, பாம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாம்பை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? பிரிட்டிஷ் ஆர்மி. இப்போ இவங்க யூஸ் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் இப்போது ஜெர்மன் ஆர்மிஸ் வந்து பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆஃப்டர் சர்டன் பீரியட் அவங்களால பிரேக் பண்ண முடியல. ஸோ தே தாட் இது வந்து அவங்க எனிக்மாவோட ரொம்ப ஒரு அட்வான்ஸான மிஷின் நினச்சிட்டாங்க. ஆனால் அந்த சின்ன லாஜிக் தான் டிஃப்ரென்ஸே டோட்டலாக. நீங்கள் போய் பாருங்கள், இது ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் பாயிண்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட் கம்ப்ளீட் வேர்ல்டு வார்க்கே. அண்ட் இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், 1930s, அதாவது லேட்டர் 30sலேருந்து ஜெர்மனி அங்கே தோத்துட்ருப்பாங்க. அண்ட் 40ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க தோக்குற ஸ்ட்ரீக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதுக்கான காரணம் வேறு எந்த பொலிட்டிக்கல் ரீசன் கிடையாது, வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. ஜஸ்ட் அவங்களோட இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர். அவங்க ஒரு A பாயிண்ட்லேருந்து B பாயிண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய நினச்ச விஷயத்தை இங்கேருந்து பிரிட்டிஷ் ஆர்மி தேவர் ஏபிள் டு ஸ்னிஃப். ஸோ என்ன பிளான்னு தெரிஞ்சுக்கப்புறம் அதுக்கு இவங்க கவுண்டர் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் கேவ் அன் அடிஷ்னல் எட்ஜ் ஓவர் த ஜெர்மன் ஆர்மிஸ். அப்படி தான் இந்த SS ட்ரூப்ஸை நம்ம வேர்ல்டில் இருக்க மற்ற கண்ட்ரிஸ், பிரிட்டிஷ்லாம் வந்து தோக்கடிச்சாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஒன்றதை நம்ம சாதாரண நினைப்போம், ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த லாஜிக்கில் திரும்பி பார்த்தீங்கன்னா, அந்த லாஜிக் என்ன இருக்குன்னா, அந்த ஒரு சின்ன ஃப்ளா, ஏ வந்து ரிப்பீட் ஆகாதுன்னு ஒரு சின்ன விஷயத்தினால எவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சு, அலன் டியூரிங் மறுபடியும் ஒரு பெரிய மிஷினை கண்டுபிடிச்சு அந்த ஃப்ளாவை பேட்ச் பண்ணி வேற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு இப்போ இவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஸோ இதனால் என்ன சொல்ல வருதுன்னா, ஏஐ அண்ட் ஹேக்கிங், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் மக்களே, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். இந்த 2 டெக்னாலஜி கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த டொமைனில் இருந்து அப்பா நானும் செக்யூரிட்டி டொமைன் தான், நானும் டொமைன் தான், எனக்கு இது தெரியாதேன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு கொஞ்சம் கமெண்ட்டும் போட்டு விடுமாப்பில், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க இந்த சின்ன சின்ன இம்பார்ட்டன்ஸ். அண்ட் சிலிகான் சீரீஸில் இது மாதிரியான வீடியோஸ் வரும், பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பபாய்.